மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 31 சங்கீதம் 1 வசனம். நேற்றைக்கும் அதே வார்த்தை தான், அதே வசனத்தை தான் தியானித்தோம். இன்றைக்கும் அதனுடைய பிற்பகுதியை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். அந்த வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவி. மன்னாவின் தலைப்பு, நீதி நிமித்தம் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான். நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்களை நாம் வேதத்திலே நாம் அநேகரை பார்க்கிறோம் அல்லவா? தானியேல் நீதி நிமித்தமாக அவன் துன்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ராஜாவை தவிர 30 நாட்கள் வரைக்கும் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிறதான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அது நீதியான காரியம் அல்ல. அவன் அநீதிக்கு உடன்படாமல் நீதி நிமித்தமாக அவன் துன்பப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனாலே சிங்க கபியிலே அவன் அடைக்கப்பட்டான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கிற தேவதாசர்கள் நீதி நிமித்தமாக துன்பப்பட்டார்கள். அதனாலே அந்த நேபுகாத்நேச்சார் நிறுவியிருந்த அந்த சிலையை வணங்காமல், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அவரை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாயிருந்த போது ராஜா சீற்றமடைந்து அந்த தீச்சுளை 7 மடங்கு பெரிதாக்கி, அப்படிப்பட்ட தீச்சுளையிலே கொண்டு போய் போட்டார்கள். கொண்டு போனவர்கள், அழைத்து கொண்டு சென்றவர்கள் அடிந்து போனார்கள். ஆனால் தூக்கி வீசப்பட்டவர்களோ தீ நடுவிலே அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட தேவ தூதனும் சேர்ந்து அங்கே உலாவிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீதி நிமித்தம் நிந்திக்கப்படுகிறீர்களா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்களா? நிச்சயம் உங்களை விடுவிக்க, அப்படிப்பட்டவர்களை விடுவிக்க கர்த்தர் சிந்தையாயிருக்கிறார். தானியேலை விடுவித்தவர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை விடுவித்தவர். இன்று துன்பம் அனுபவிக்கிற, இன்று நிந்திக்கப்படுகிற, அவமானப்படுகிற உங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாக கர்த்தர் இன்றும் சிந்தை உள்ளவராக இருக்கிறார். எனவே கலங்காதிருங்கள், மருளாதிருங்கள், மனம் பதறாதிருந்து உங்களுக்கு உதவத்தான் அவர் இருக்கிறார். நாம் செபப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை நீ விடுவிக்கிறீரப்பா. தானியேலை விடுவித்து, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை விடுவித்து, ஆண்டவரே, நீதி நிமித்தம் துன்பப்பட்டார்கள், அவர்களை விடுவித்து பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து அவரை வெளியே கொண்டு சென்றீரப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நீதி நிமித்தம் துன்பப்படுவார்களா இருந்தால், ஆண்டவரே, நோக்கி கூப்பிடுகிற அவர்களுக்கு ஒத்தாசை எழுப்புவீராக, அவர்களுக்கு விடுதலை தருவீராக. ஆண்டவரே, ஜெயம் பெற்றவர்களாய் நாலு உமக்குள் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் பேருதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரை ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.